ஆஹா ஓஹோன்னு இருக்கிற மீனாட்சி மிஷனுக்கு நம்ம போன இருக்கோம் அன்னைக்கு. எதுக்கு போனோம்னா நம்ம வீட்டில் மம்மிக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். சரி இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் அவள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மனசுக்கு திருப்தி இல்லாமல் மம்மி அவங்க சிஸ்டர் கூட போவோம். நாங்கள் அந்த அன்னைக்கு கிளம்பி நாங்கள் போனது தான் நம்ம பொலிரவை எடுத்துகிட்டு ஸ்வைங்கிற மதுரை மீனாட்சி மிஷன். அப்படியே ரிசப்ஷன் ஹாலு அப்படி சில்லு கூலாக இருக்குது. எப்படி இருக்குது? கூலாக இருக்குது. அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அப்படியே ஹோட்டல் ஹரீஸ் அப்படியே சமையல் கேட்டிங்கன்னா வேற லெவல். சாப்பாடு 150 ரூபா, ஸ்பெஷல் சாப்பாடு 200 ரூபா. சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஹரீஸ் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு பொட்டு வாங்கிட்டு வந்தோம் மருமோனுக்காண்டி. டங்கடக்கு அது சாம்பாருங்க பொட்டு. என்ன அற மெதுவாக அடிக்கணும். டமடமான அடிச்சுனா உடஞ்சிட்டுனா அவன் அடிக்க அவன் ஆட அவன் தாய் மாமன் கொடுக்கணும் ஓட. நானும் மாமன் தான் இருந்தாலும் அங்கிட்டு நல்லா லஞ்சுவா. தாய் மாமன்னா ரொம்ப முக்கியம் இல்லை. அவன் ஓட பின்னாடி நான் ரசிக்க அடியே பார்க்கணும். டங்குடுக்கு மாமா அடிக்க தாப்பா ஆட மாமன் ஓட நீடுறா. என்ன அடி மருமவன் தவளுக்காரரு பின்னிட்டாப்ல. ஆமாம் அங்கே ஒரு பப்ளு வேறு கிடக்குது. பப்ளு பேரு தான் பப்ளு. வாயை வச்சா கழுத்து குளோஸ் அந்த மாதிரி நிற்கிறான் பப்ளு. வேற லெவல் டாகு. எனக்கு வேண்டாம். மர்மா அடிக்கிற அடியை மட்டும் பாருங்க. பாட்டுக்கிட்டலாம் போட்டு எடிட் பண்ணிடுவோம். அப்பாட்டு ஸ்டெப்பு போடுவோம். அடி நீ அடி அதுக்கு எப்படி அடிக்கலாம் வேற குச்சியில் ரெடி பண்ணுங்கண்டா. அப்பா குச்சி ரெடி பண்ணதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ள போட்டோம். வீட்டுக்குள்ள போவா. லாஸ்ட் எண்டில் தான் ஒன்று சொல்லணும் ஆசை. ஏன்னா கோவையில் வந்து ஒரு கும்பகோணம் டிகிரி காஃபி எல்லோரும் சொன்னாங்க ஆஹா ஓஹோ பேஸ்னு. நானும் அதை நம்பி தான் ஆஹா ஓஹோ பேஸ்னு நானும் எங்கள் மம்மி மாப்பிள்ள எல்லோரும் அப்படியே இறங்கி போய் சாப்பிடுவோம். ஆமாம் ஆஹா ஓஹோ பேஸுங்கிற லெவலில் அங்கே ஒரு மண்ணும் கிடையாது. காஃபி போட்டவன் சார் காஃபி ரெடின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவன் எவனோ வீணாக போனவனுக்கு டீ போடுற மாதிரி போடுறான். மனுஷனா நீங்கள் வாசியில் இடையில டீ காஃபி குடிக்கிறோம். கூப்பிட்டு சுட கொடுக்கணும்னு சொன்னால் ஆறிடுச்சு. இதை கேட்க போனால் நான் கூப்பிட்டேன் உங்கள் காற்றுக்கு கேட்கலங்கிற மாதிரி ஒரே ஒரு பேச்சு. இது என்ன பேச்சு? அவன் வியாபாரம் பார்க்க வந்திருக்கானோ இல்லை எதுக்கு வந்திருக்கானு தெரில. ஆனால் கேஷியர் பிரதர் சூப்பர். அப்புறம் சமோசா கொடுக்குறாரு, அவரை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் காஃபி மாஸ்டரு ஒஸ்ட்டு கேடு. இந்த கடை வியாபாரத்தை கெடுக்கிறதுக்குன்னே அவன் ஒருத்தர் இருக்கிறான். அவனை வச்சுருந்தா ரொம்ப கஷ்டம்தான். மற்றபடி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வேறு பக்கா. இன்றைக்கி மொத்தத்தில் அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி எதுக்கு போனேனே தெரியாமல் போயிட்டு அந்த காஃபி எதுக்கு குடிச்சுன்னே தெரியாமல் குடிச்சிட்டு வந்துருக்கு. மற்றபடி ஸ்நாக்ஸ் ஐட்டத்துலேருந்து அப்புறம் இந்த இது நல்லா இருந்துச்சு. ஆமாம் கூடையும் முறுக்கும் அது ஏதோ போட்டதாங்க நல்லா தான் இருந்துச்சு. ஸ்நாக்ஸ்லாம் ரேக்கில் உண்மையிலே வந்து வேறு லெவலு. அந்த இருக்கார் மாஸ்டர். இவர் வந்து வடை கொடுக்குறவர். இப்போ தெளிவாக பாருங்கள் ஒரு மாஸ்டர் பயங்கரமான ஆள். எதுக்கு தான் அவரை வேலைக்கு வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரிலன்னு நினைக்கிறேன். வேஸ்ட்டு டோட்டல் வேஸ்ட்.